Hi friends, welcome to Harshika Mom channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சில்வர் சேவிங்ஸ் தான் பார்க்க போறோம். சில்வர் சேவிங்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டா லாஸா, இது வந்து ஃபியூச்சருக்கு வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாமா, கோல்டு மட்டும் தான் சேவிங்ஸ் பண்ணலாமா இல்லை சில்வரையும் சேவிங்ஸ் பண்ணலாமா அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொஞ்சம் ரெகுலராக வந்து நான் வீடியோஸ் போடுறதே இல்லை. பார்த்தா வந்து ஸ்கூல் லீவ், குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க, அதனால் வந்து கரெக்டாக வீடியோஸ் போட முடியல. இப்போ இந்த 1 மந்த் மட்டும் வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக வரும். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் கண்டிப்பாக வந்து என்னென்ன அப்டேட், என்னென்ன வந்து சேவிங்ஸ் ஸ்கீம்ஸு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஃப்யூச்சருக்காக சேவிங்ஸ்க்கு கோல்டு அண்ட் மணி பூஜை வீடியோஸ் அதெல்லாம் கூட நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து கோல்டு ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்துடலாம். இன்றைக்கி சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 109 ரூபா இருக்குது. கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு ரேட்டும் ஈவினிங் ஒரு ரேட்டும் இருக்குது. இப்போ 2-3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து கோல்டு ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. மார்னிங் பார்த்திங்கன்னா 8765 இருந்துச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா 8855 இருக்குது. 2 டைம்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. நீங்கள் வந்து கோல்டு ரேட் வந்து மார்னிங் இருக்கும், மறுநாள் தான் சேஞ்சஸ் ஆகும் நிறைய பேர் நினைப்பீங்க. இப்போ 2 டைம் வந்து சேஞ்சஸ் ஆகுது. நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கோல்டு ரேட் வந்து டெய்லி வந்து காலையில் 9:30க்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா 3:30க்கு மேலே வந்து ஏறிச்சுன்னா இறங்குச்சுன்னா அப்படின்றத மாதிரி பார்த்து ஈவினிங் மேலே எதுனா அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணுங்கள். நம்ம போட்டதுலேருந்து ஒரு 1/2 hour 1 hourக்கு அப்புறம் தான் வந்து நிறைய கடைகளில் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டை டெய்லி செக் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுனாலும் அதில் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். சீட்டு கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வந்து டிஜிகோல்டில் சேவிங்ஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த ரேட் பார்த்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சில்வர்ஸ்க்கு வந்து எப்படி என்னென்ன சேவிங்ஸ் அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் பண்ணுறோமா, பியூரிட்டி செக் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோமா, சில்வருக்கு வந்து சீட் இருக்குதா, கேல்குலேஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணும்போது வந்து டார்கெட் வைங்க. சில்வருக்கும் வந்து நம்ம டார்கெட் வைக்கலாம். கோல்டுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 சவரன் எடுக்கிறேன், 10 சவரன் எடுக்கிற மாதிரி சில்வர்ஸ்க்கு வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். உண்டியல் சேவிங்ஸ் சில்லற காசில் வந்து நீங்கள் வந்து சில்வர் வாங்கணுன்றதை ட்ரை பண்ணுங்கள். மந்த்லி வந்து உங்களுக்கு மிச்சம் முடிக்கிற காசை வந்து ஒரு 10 கிராம் 20 கிராம் சொல்லிட்டு சில்வர் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. உங்களை பெரிய பல்க் அமௌண்ட் நீங்கள் வந்து சில்வரில் வந்து போட தேவையில்ல. சின்ன சின்ன காசு கிடைக்கும் போது வந்து நீங்கள் சில்வர்ஸில் வந்து போடுங்க. இப்போ மாதம் வந்து ஒரு 10 கிராம் நீங்கள் போடுறீங்க, 10 கிராம் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா இயர்லி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 120 கிராம் அட்லீஸ்ட் ஆச்சு ஒரு 100 கிராம்ஸ் ஆச்சு நான் வந்து சில்வர் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கிராம்ஸ் டார்கெட் வச்சுக்கோங்க. அதே ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா 1 கிலோ வந்துடுது உங்களுக்கு. நீங்கள் அது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். ரேட் வந்து கிராஜுவலாக ஏறுது இறங்குது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி வாங்க. சேவிங்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது நமக்கு சேவிங்ஸ் தான், இதில் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பொருளும் நம்ம வாங்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார் இல்லைனா காயின் அது மாதிரி தான் வாங்கணும். பர்பஸ் பார்த்திங்கன்னா வந்து காயின் ரவுண்ட் ஷேப்ஸில் இருக்கும், இல்லைனா வந்து பார் ஷேப்ஸில் இருக்கும். இந்த மாதிரி 2 காயின்ஸுமே அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். ஜிஆர்டியில் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 1.75% வரைக்குமே வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க காயினுக்கு. நீங்கள் வந்து இது மினிமம் வந்து 10 கிராம் இதுக்கு கீழே வாங்கினீங்கன்னா 2.5% சேஞ்ச் பண்ணுறாங்க. லலிதாலேருந்து 2 or 3%லேருந்து தராங்க. தங்கமயில் வந்து 10 கிராமுக்கு வந்து 60 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து ஒரு கடையிலையும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம கோல்டில் வந்து கோல்டு காயினுக்கு வந்து ஒரு கடையிலையும் ஒரு வேஸ்டேஜ் போடுறாங்களா, அது மாதிரி வந்து எல்லா கடையிலையும் இது மாதிரி வந்து டிஃப்ரென்ஸான வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. உங்களுக்கு வந்து எந்த கடை பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே வாங்கினா லாபம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த கடையில் வாங்க. எங்கே வாங்குறீங்களோ அங்கே தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோன்றதை தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து மொத்தமாக ஒரே இடத்துல வாங்குங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து செக் பண்ணி அவங்க வந்து நமக்கு வந்து லாபமாக எடுத்துப்பாங்க. தென் பார்த்திங்கன்னா பியூரிட்டி செக் பண்ணணும். பியூரிட்டி வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோல்டு காயின் ஆர் பாருக்கு வந்து 999 கொடுத்துருவாங்க. 92.5 வந்து பூஜை ஐட்டம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் 92.5 கொடுப்பாங்க. டெய்லி வியர் கொலுசெல்லாம் நம்ம போட்டிருக்கோம், அதுக்கு வந்து 80 டச் அப்படி கொடுப்பாங்க. இது மாதிரி வந்து இதை விட கம்மி இருக்குது, 60 இருக்குது, 70 இருக்குது. அந்த மாதிரி டச்லலாம் கூட நிறைய வந்து
சில்வர் வந்து நமக்கு வந்து பியூரிட்டி இருக்குது. சில்வர் வந்து நீங்கள் வந்து பியூரிட்டி கண்டிப்பாக செக் பண்ணி வாங்க. ஏன்னா வந்து பியூரிட்டியில் தான் நமக்கு வந்து நிறைய வந்து அவங்க வந்து நமக்கு வந்து நூதனமாக வந்து ஏமாத்துறாங்க. ஏன்னா பியூரிட்டியில் வந்து நமக்கு வந்து சில்வரில் வந்து எப்படி பியூரிட்டின்னு தெரியும். ஏன்னா வந்து கோல்டில் வந்து 916 இருக்குது. அதை பார்த்து நம்ம வந்து அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு என்னவோ வாங்குறோம். ஆனால் இவங்க வந்து இந்த பியூரிட்டியை வந்து ஒவ்வொரு கடைக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பியூரிட்டி போடுறாங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ரேட்டை விட நாங்கள் கம்மியாக தரோம், இதுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. எப்போவுமே வந்து கோல்டு அண்ட் சில்வருக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பியூரிட்டி கம்மியாக இருக்கிற வந்து ஐட்டம்ஸ்க்கு வந்து அவங்களே வந்து இந்த கடையில் எப்போவுமே வந்து மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, வேஸ்டேஜ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை வந்து அப்படியே வந்து நம்மக்கிட்ட வாங்குவாங்க தவிர அதை வந்து பியூரிட்டி வந்து நமக்கு கம்மியாக கொடுக்கும் போது வந்து அவங்களுக்கு தான் லாபம். இதை கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. பியூரிட்டியை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அப்படி பியூரிட்டி செக் பண்ணணுன்னா உங்கள் காலில் போட்டிருக்கிற கொலுசை நீங்கள் வந்து பாருங்கள். அதில் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் 80 டச் ஆர் 60 டச் அப்படின்றது கண்டிப்பாக மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் வீட்டில் அதை கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு வந்து என்ன டச் வந்து கொலுசில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த கடையில் வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து அடிக்கடி சில்வர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. சில்வர் வந்து நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் லாபம் கிடையாது. நல்லா இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் வந்து அப்படியே எடுத்துப்பாங்க, அதை மாதிரி பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் சேம் கடையில் எடுக்கிறீங்க, இப்போ நீங்கள் வந்து ஜிஆர்டிலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஜிஆர்டிலே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, நீங்கள் போட்டுக்கிற கொலுசு வந்து 6 மாற்ற போகிறீங்கன்னா அவங்கக்கிட்டே வாங்கி கொடுத்தா கூட 25% வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. அதர் ஷாப்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 35% வரைக்கும் டிடக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்ட்டு நினைங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் ஒரு லாங் டேர்ம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கொலுசு இருக்குது, அது விட்டுடுச்சு, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் அகைன் வந்து புது கொலுசே வாங்க. இதே மாதிரி வந்து ஒரு 4-5 வருஷம் அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பழைய எல்லாத்தையும் நீங்கள் போடும்போது வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எடுத்த இடத்துல கொடுக்கும் போது வந்து உங்களுக்கு நல்லா கெயின் கிடைக்கும். அதனால் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லாங் டேர்ம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி சேம் கடையிலே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க. இப்போ பூஜை ஐட்டம்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம், இது வந்து ரொம்ப வருஷம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க, 999 காயினே வந்து நீங்கள் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து 1 to 5% வந்து லெஸ் பண்ணுறாங்க ஒரு ஷாப்ஸ்க்கும். இதே வந்து கேஷாக நீங்கள் மாற்றுறீங்கன்னா 6 to 10% வந்து டிடக்ட் பண்ணி தான் வந்து நமக்கு தராங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும். நம்ம வந்து பார் தானே வாங்கிட்டோம், பார் வந்து நமக்கு கோல்டு எப்படி இன்றைக்கி ரேட்டுக்கு வந்தால் மார்க்கெட் ரேட்டுக்கு சேல்ஸ் ஆகுதோ அது மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தா கூட அவங்க வந்து சேல்ஸ் பண்ணும் போது வந்து இந்த மாதிரி கிரைட்டீரியா ஒரு ஷாப்ஸ்க்கும் ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா போயிடுங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா சில்வருக்கு சீட்டு இருக்குதா அப்படின்றது. ஏன்னா கோல்டுக்கு சீட்டு இருக்குது, டிஜி கோல்டு இருக்குது, சில்வருக்கு என்ன இருக்குது. சில்வருக்கும் ஷாப்ஸில் வந்து நிறைய கடையில் வந்து சீட்டு இருக்குது. நான் வந்து ரெகுலராக வந்து சில்வர் ஸ்டோர்ஸ் வலசரவாக்கம் அங்கே தான் போடுறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லியிருப்பேன், அங்கே வந்து ஷார்ட்ஸ்லாம் கூட காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. சில்வர் ஸ்டோர்ஸ் வலசரவாக்கம் இவங்ககிட்ட கிராமுக்கு வந்து 3 rupees வந்து மார்க்கெட் ரேட்டை விட எப்போவுமே வந்து லெஸ் பண்ணி இருக்கும். அங்கே போடுவேன். இல்லைனா வந்து சவுகார்பேட்டில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறீங்க, நிறைய பேர் எனக்கும் தெரியும். அவங்க வந்து நியர்லி வந்து 5 to 6 grams வரைக்குமே வந்து பெர் கிராமுக்கு வந்து லெஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சவுகார்பேட்லேயே வந்து டிஜி சில்வர் அப்படின்னு ஒரு ஆப் வந்து ஒரு கடையில் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அது இன்னும் நான் போடலை, எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் கண்டிப்பாக போனேன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து சில்வருக்கும் வந்து சீட்டு இருக்கும் போது, டிஜி கோல்டு இருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கூட சேர்த்துட்டே வரலாம். சேர்த்துட்டு 1 yearல வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து சில்வர் ரேட்டும் டெய்லி ஒரு ரேட் போயிட்டே இருக்குது. நம்ம வந்து லோவாக இருக்கிற அன்றைக்கி வந்து சில்வர் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதனால் வந்து இந்த டிஜி கோல்டு ஆப்பும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். சீட்டு இருக்குது. இதே மாதிரி சில்வர்ஸ்னே வந்து நிறைய கடைங்க இருக்குது. உங்கள் ஏரியா பக்கம் பார்த்தீங்கன்னா சில்வர்ஸ்க்குன்னு கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சவுகார்பேட் ஃபுல்லாகவே வந்து சில்வர் ஷாப்ஸ் நிறைய இருக்குது. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி சில்வர் ஸ்டோர்ஸ் வலசரவாக்கம் இவங்ககிட்டயும் சீட்டு இருக்குது. இது வந்து சென்னையில் சொல்கிறது. அதேமாதிரி உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் எந்த பக்கத்தில் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
தென் பார்த்திங்கன்னா வந்து கால்குலேஷன் மேக்கிங் சார்ஜஸ் இதுதான் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா கால்குலேஷன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. நம்ம எடுக்கிற பொருளை விட நம்ம வந்து ஜாஸ்தியாக வந்து நம்ம வந்து மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்குறோமான்னு செக் பண்ணி பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பூஜை ஐட்டம்ஸ்க்கு அது வந்து ஆன்டிக்கு இதுக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் அதிகம். வேஸ்டேஜ் வந்து ஆன்டிக் ஐட்டமுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 10லேருந்து 30% வரைக்கும் வந்து போடுறாங்க. அப்படி இல்லைனா வந்து ஒரு பெர் கிராமுக்கு வந்து 20 rupees to 30 rupees அந்த மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆன்டிக் ஐட்டம். நீங்கள் ஆன்டிக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வேஸ்டேஜ் அண்டு வந்து ஒரு கிராமுக்கு எவ்வளோ தராங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கடைக்கு ஏறி இறங்கி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம வந்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஒரு கடைக்கும் ஒவ்வொரு மாறுதல் இருக்குது. நீங்கள் எடுக்கிற பொருள் வந்து ஆன்டிக்னாவே வந்து 92.5 ட்ரச் அது மாதிரி தான் இருக்கும். பிளாக் ஆன்டிக் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுக்கிற போகிற ஐட்டமுக்கு கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து சில்வர் தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து 10 rupees 20 rupees கொடுத்து வாங்கிடுவீங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்கள் மேக்கிங் சார்ஜஸ் அந்த வந்து எவ்வளோ போடுறாங்கன்னு பாருங்கள். லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்ஷய தீதி அன்றைக்கி ஆஃபர்ஸ் போட்டுருந்தாங்க. மேக்கிங் சார்ஜஸில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் தரோம், மேக்கிங் சார்ஜஸே இல்லாமல் எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஹை வேல்யூ வேஸ்டேஜ் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது லாபமாக இருக்கும். எப்போவுமே வந்து சில்வர் வந்து நமக்கு லாபமாக நட்டமாக நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது லாபமாக இருக்கும். நீங்கள் ஷார்ட் டைமில் முடிக்க போகிறீங்க, இன்றைக்கி இந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் விற்க போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும். நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 5 years ஆச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இப்போ வந்து 109 இருக்குது. ஒரு 5 yearsல வந்து ஒரு பெர் கிராம் 150 கூட வரலாம். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 95 90 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 10 rupeesக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது மாதிரி வந்து வருஷம் ஒரு 10 rupees இன்க்ரீஸ் ஆனால் கூட ஒரு 5 yearsல வந்து 150 rupees வந்து வரலாம். என்னோட ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். 150 வரலாம். வந்துச்சுன்னா வந்து நமக்கு கண்டிப்பாக அது லாபமாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சேவிங்ஸ் தான் பண்ண போகிறீங்க, நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் சேல்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார் ஆர் காயினாக வந்து வாங்குங்க. அது வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கும். நீங்கள் பொருளாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து லாபம் கிடைக்காது. தென் பார்த்திங்கன்னா கேஷாக மாற்றும் போது வந்து அவங்க வந்து அந்த சம் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. எங்கள் கடையிலே வாங்கினா தான் நான் இவ்வளோ எடுத்துப்பேன், இல்லைனா வந்து அதர் ஷாப்ஸ் நான் வந்து இவ்வளோ கம்மி பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாய்.